கடல் மாதா என்பது கடல் அன்னை என்பதை குறிக்கும் சொல். இது கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி கூறும் ஒரு இலக்கிய படைப்பிலும், மீனவர்கள் கடல் தெய்வத்தை வழிபடுவதையும், சில சமயங்களில் மரிமாதா போல ஒரு கத்தோலிக்க பெருமதிக்கத்தக்க பெண் தெய்வம் அல்லது செயின்ட் போலவும் பயன்படுத்தப்படுகிறது. இலக்கிய பயன்பாடு. கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது. தவிக்கும் கடல் மாதா என்ற தலைப்பில் கடல் ஆமைகள் மற்றும் டால்பின்களின் உடல்கள் கரை ஒதுங்குவதை பற்றி பேசுகிறது. மேலும் பவளப்பாறைகள் சிதைக்கப்படுவதை பற்றியும் கவலை தெரிவித்துள்ளது. மீனவர்கள் வழிபடுவது. கடல் தெய்வம். மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் கடல் அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்கின்றனர். இது அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் கடலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அமைகிறது. கத்தோலிக்க பயன்பாடு. மரிமாதா. சில சமயங்களில் கடல் மாதா என்பது இயேசுவின் தாயான மரியன்னைக்கு வழங்கப்படும் ஒரு பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கத்தோலிக்க சூழலில் அதிசய கடல் மாதா அல்லது கடல் கன்னி போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியில் மரியா மாதா என்றழைக்கப்படும் பெண் சித்தர் ஸ்ரீ மாயம்மாவையும் கடல் மாதாவையும் ஒரே மாதிரி கருதி வழிபடுகிறார்கள்.